எனி டேட்டா ஹால் ரூமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவுட் சைடோட ஏர் வந்து இன்சைடில் வராது, இன்சைட்லேருந்து தான் அவுட் சைட் போகும். ஏன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர்னால் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் வந்து பாய ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது அவுட் சைடு ஏர் தான் வந்து வெளியில் போகும். டேட்டா ஹாலோட அவுட் சைடு ஏர் தான் வெளியில் போகும். அவுட் சைடோட ஏர் டேட்டா ஹாலுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வராது. ஸோ அப்படி வராததால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கண்டாமினேஷன் வந்து லெவல் டஸ்ட்டாக இருக்கட்டும், அதர் பர்டிகுலர் மேட்டராக இருக்கட்டும், அதோட லெவல் வந்து உள்ளே இன்க்ரெஸ் ஆகிறது, உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகிறது வந்து கம்மியாகுது. ஸோ அது வந்து நீங்கள் பாசிட்டிவ் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, உங்களுடைய கூலிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் கூலிங் வந்து அங்கே கிடைக்குது. ஏன் எப்படி எஃபிஷியன்ட் கூலிங் அங்கே கிடைக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக்கை நோக்கி ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஏரெல்லாம் வந்து புஷ் பண்ணி அனுப்புறதால, அந்த கோல்டு ஏரை புஷ் பண்ணி அனுப்புறதால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ரூமே ஃபுல்லாக அந்த ப்ரெஷரைஸ்டாக இருக்கும்ல, ஸோ அனுப்புறதால உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த எஃபிஷியன்ட் கூலிங் வந்து கிடச்சிரும் இன் டர்ம்ஸ் ஆஃப்